ஆக்சுவலாக இப்போ 90s கிட்டா இருக்காங்கல்ல, ஆமாம் 30 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். மற்றபடி வந்து ஒரு சில நேரங்களில் படத்தில் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு சில கேரக்டரை காட்டுறாங்க, சத்யராஜ் வராரு, அந்த இடத்துல அந்த கேரக்டருக்கு ஒரு வேல்யூவே இல்லை. ஆனால் ஒரு சில இது வந்து அப்படியே அந்த 90s கிட்டுக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகும். ஏஜ் ஆகி கல்யாணம் ஆகிறவங்கள சொந்த பந்தங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த மாதிரி இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை கடைசியாக பார்க்க போகிறாரு, நிறையா பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்க்க போகிறாரு, அங்கேயும் ஒரு தடங்கள் வந்து வருது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கடைசியில் ஒரு கல்யாணம் நடக்குதா, அவருக்கு என்ன ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆக்சுவலாக? ஆமாம், அரேஞ்ச் மேரேஜாக தான் போகிறாரு. ஆனால் அங்கே ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்து அவருக்கு லவ் மேரேஜாக அது வந்து நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கல்யாணம் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஏஜ் ஆனால் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது இல்லை. கரெக்டான ஒரு பொண்ணை பிடிக்குது, நமக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த ஒரு மெசேஜை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஜாலியாக இருக்குது படம், நல்லா இருக்கு.